என்னதான் பாசிட்டிவா இருந்துட்டே இருந்தாலும், ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கும்போது நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாத மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாருமே கிடையாது. இதுல வந்து ரொம்ப பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தா பெண்களா தான் இருக்கிறோம். ஏன்னா, நமக்கு வீட்ல இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் போனாலும் சரி, ரீசன்ட்டா நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கும். நம்ம வீட்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் வந்து வரத்தான் செய்யும். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பழைய பழைய விஷயங்களையும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு, எனக்கு இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, எனக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நாம வந்து அந்த நெகட்டிவ வந்து வளர்த்துக்கிட்டே போயிட்டுருப்போம். ஸோ அவங்கள பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு சில டைம்ல வந்து புடிக்காது. அது மட்டும் இல்லாம அவங்க கூட பேசணும்னு நெனைக்க மாட்டோம். அவங்க கூட கனெக்ட்டா இருக்கணும்னு நெனைக்க மாட்டோம். ஆனா நம்ம சிச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கூட இருக்கிற மாரி, அவங்க கூட கனெக்ட் ஆகுற மாரி ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆயிட்டே இருக்கிற மாரி இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ பத்தி சொல்லணும் அப்டின்னா, சொல்லிட்டே போலாம். என்னென்ன மாரி வரும், எப்டி எப்டியெல்லாம் வரும் அப்டின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அவங்க ஃபீலிங்ஸ பொறுத்து மாறிக்கிட்டே போயிட்டுருக்கும். ஓகே. அதையெல்லாம் பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து நம்ம எப்படி வெளிய வரலாம் அப்படிங்கிற ஒரு 5 டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் பேக் டூ ஜெயாஸ் லைஃப். டிப் நம்பர் 1. நம்ம மனசு வந்து ஒரு ரேடியோ மாதிரி. நாம என்ன அடிக்கொருக்கா நெனச்சுக்கிட்டே இருக்கிறோமோ, அதாவது ஃப்ரீக்வென்ட்டா என்ன நம்ம டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ, அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும். அந்த மாரி விஷயங்கள் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஈர்க்கப்படுது. ஸோ, நாம ஃப்ரீக்வென்ட்டா ஒரு விஷயத்த நெனச்சுட்டே இருக்கும்போது, நம்ம ஏன் நல்ல விஷயத்த நெனைக்கக்கூடாது? ஒரு ஹோப் வச்சு, ஒரு ஃபெய்த் வச்சு, அது மட்டும் இல்லாம கிராட்டிட்யூடோட நம்ம வந்து ஃப்ரீக்வென்ட்டா நம்மளோட தாட்ஸ வந்து நம்ம மாத்திக்கலாம். இது வந்து சொல்லப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது மாரி நெறையா நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து வெளிய வந்த நான் நான் வந்திருக்கேன். அதனால உங்ககிட்ட ஷேர் பண்றதுல எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம். ஏன்னா, என்னோட லைஃப்ல இப்ப நான் என்னென்னலாம் பாசிட்டிவா இருக்கேன், என்னோட லைஃப் எப்படியெல்லாம் மாறியிருக்கு அப்படிங்கிறத என்னால என் வார்த்தைகளால சொல்ல முடியாட்டியும், என்னால உணர்வுகளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த உணர்வுகள நீங்களும் ஃபீல் பண்ணி பாருங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். என்னால இது முடியாது, என்னால இது நடக்காது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, நான் இத ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது நமக்கு பயம் இருக்குமே தாண்டி, நமக்கு வந்து அது ஒரு கூடுதல் கான்ஃபிடென்ட்ட நம்மளுக்கு கொடுக்கும். எல்லாமே நல்லதா நெனைக்கணும், நம்மளுக்கு நல்லதாவே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில. நெறைய அ நல்ல மனுஷங்க, அதாவது நல்ல குணம் இருக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ற மாரி ஒரு இது இருக்கும். வெளியில. ஆனா வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு விதத்தில அவங்க வந்து ஒரு மாரி கெட்டதாவே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாரி ஃபீலா இருக்கும். அவங்களுக்கே அந்த விஷயம் தோணும். வெளியலாம் நல்லதா இருக்க மாரி இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள வந்து எப்பவுமே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் வந்து நடந்து, அது வந்து ஒரு ப்ராப்ளமாவே மாறுது. கடைசியில நீ தான் எல்லாம் பண்ணுன அப்படிங்கிற மாரி ஒரு சில டைம்ல வந்து சொல்றாங்க அப்படின்னா, நாம ஏதோ ஒரு விதத்தில, எங்கேயோ ஒரு விதத்தில தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது தப்புனா தப்பு கிடையாது. நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து நம்ம வெளிய வரணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். எல்லாத்துக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் வரும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஓவர் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். எது எடுத்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ, அந்த மாரி இருக்கீங்க அப்படின்னா, அது வந்து உங்களோட லைஃப்ல ஒரு ஹேப்பிய குடுக்கவே குடுக்காது. நீங்க வந்து சீக்கிரம் அதிலிருந்து வெளிய வர ட்ரை பண்ணியே ஆகணும். செகண்ட் டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அத நிறுத்தக்கூடாது. உடனே ஸ்டாப் பண்ணக்கூடாது. அத சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போதெல்லாம், அத வந்து ரொம்ப அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மள கண்ட்ரோல்குள்ள வைக்கிறதுக்கு, இன்னைக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸ் வரும்போது, இப்படியெல்லாம் நடக்காதே, இதுக்கு முன்னாடிலாம் நீ இந்த மாரி நெனச்சிருக்க, நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுகிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிறதோ, கண்டிப்பா இன்னைக்கு இந்த மாரி நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு, அது கூட நீங்க ஃபைட் பண்றது. நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு இது மாரி. நீங்க அது கூட எவ்வளோ ஃபைட் பண்றீங்களோ, அவ்வளோ நீங்க ஜெயிக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, அது கூட கனெக்ட் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கிறோம். அதுவும் வந்து நம்மள வந்து அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கு அதே வைப்ரேட்ல. ஆனா நீங்க வந்து அந்த ஃப்ரீக்வன்சியும், வைப்ரேஷனையும் மாத்தி கொண்டு வந்தீங்கன்னா மட்டும் தான், நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். காமா இருக்கிற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டையும் நம்மளுக்கு வந்து குடுக்கும். டிப் நம்பர் 3. ரைட்டிங் ஹேபிட். நமக்கு எப்பல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ மனசுக்குள்ள, அந்த டைம்ல எல்லாத்துலயும் என்னென்ன நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனாவும், நோட்டும் எடுத்து எழுத ஸ்டார்ட் பண்ணுனீங்க அப்படின்னா,
அந்த எழுதி முடிக்கிறப்பவே உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து மனசுக்குள்ள வரும். ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும். கரெக்ட்டா, தப்பா அப்படின்னு சொல்லி கூட வரும். ஏன்னா ஒரு சில டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவசரத்திலயோ, கோபத்திலயோ ஏதாவது ஒரு முடிவுகள் வந்து நம்ம கண்டிப்பா எடுத்திருப்போம். அந்த முடிவுகள பத்தி ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கும். அதிலிருந்து நம்ம இப்ப சஃபர் ஆயிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அந்த விஷயமெல்லாம் எழுதும்போது, நம்ம மேல கூட நம்ம ஒத்துக்க முடியாத சில தவறுகள வந்து அந்த டைம்ல நம்ம ஒத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எழுதி வச்சு அத வந்து ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸா இருந்துச்சுன்னா, எழுதி கசக்கி தூக்கி வீசிறலாம். இல்லன்னா கிழிச்சு தூக்கி வீசிறலாம். அப்படி பண்ணும்போது நம்ம மனசுல இருந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து போன மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து கம்மியாகிறத நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ, கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எழுதி வச்சு நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து அதில கொட்டும்போது, அவ்வளோ வலிகள் நம்ம மனசுல இருந்து வெளிய போற மாரி இருக்கும். எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து என்னென்னலாம் மனசுல தோணுதோ, அது எல்லாமே வார்த்தைகளா வரும். ஆனா, வார்த்தைகளா சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து வரவே வராது. ஸோ, நீங்க எழுதி வச்சு இந்த ஹேபிட்ட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 4த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரீத்திங் எக்சர்சைஸ், மெடிடேஷன் அண்ட் பிரேயர்ஸ். உங்களுக்கு எப்பலாம் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கோ, ஏன்னா ஏதாவது ஒரு கான்வர்சேஷன்ஸ் வீட்ல போயிட்டுருக்கும். அந்த டைம்ல நம்ம வாய் துடிக்கும். இப்படி இல்ல, அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில நம்மளுக்கு வந்து வாய் அந்த இடத்துல பேசணும் அப்படின்னு சொல்லி ஆனா நம்ம பேசினா ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியிற மாரி இருக்கிற மாரி இருக்கும். அந்த மாரி டைம்ல ஒரு டீப் பிரீத் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நல்லா ஒரு டீப் பிரீத் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்ககிட்ட கேளுங்க. நாம இந்த விஷயத்துல என்டர் ஆனா, நம்மளோட நம்மளோட வரவேற்பு அங்க எப்படி இருக்கும்? இந்த மாரி விஷயங்கள நம்ம எப்படி வந்து அகிம்சை வழியில நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு சில விஷயங்கள உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டுக்கிட்டு, அத வந்து அந்த மாரி நீங்க வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா, உங்களுக்கும் நல்ல பேர் இருக்கும். அது மட்டும் இல்லாம, ஒரு சின்ன மனசங்கடத்திலிருந்து நம்மளுக்கும் ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு லைஃப்ப வந்து அந்த இடத்துல நம்ம வந்து லீட் பண்ற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். இது எல்லாமே ஃபாலோ பண்றது ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸோ, இல்ல நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா ஒன்ஸ் அப்டின்னா 7 டேஸ் நீங்க இத ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். அதுக்கு நான் கேரண்டி குடுக்குறேன். ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ் கூட ஃபைட் பண்ணனால மட்டும் தான் லைஃபோட ஃபைட் பண்ண முடியும். ஸோ, நீங்க கண்டிப்பா எனக்கு தெரியும். நீங்க யாரெல்லாம் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ, உங்களுக்கு என்னெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும், அதிலிருந்து கண்டிப்பா நீங்க வெளிய வந்துருவீங்க. அதில எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க தொடர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நெறைய நீங்களே உங்க லைஃப்ல சேஞ்சஸ நீங்க பார்ப்பீங்க. நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா, கண்டிப்பா இத நீங்க ஃபீல் பண்ணி பார்த்தே ஆகணும். நெறைய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்துக்கிட்டே தான் இருக்கும். 5த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல அட்மாஸ்பியரும், என்கரேஜ் பண்ற பெர்சன்ஸ் கிட்டயும் நம்மள வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு மனுஷங்கிட்டயே நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா பாசிட்டிவா பேசுற ஒரு மனுஷங்கிட்ட நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற ஒரு இடத்துல நம்மள வந்து அதிகமா கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க கூட தொடர்ந்து 5 நாள், 7 நாள் பேசி பழகி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லைஃப்லயும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். நாமளும் நல்ல விஷயங்களையே நினைப்போம். நல்லதே வந்து நம்மளுக்கும் நடக்கும். ஸோ, நம்ம வந்து எப்படி இருக்கோமோ, அத பொறுத்து தான் வந்து நம்மளோட லைஃப். நாம வந்து நெகட்டிவாவே நெனச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கு அந்த விஷயம் நடக்கலன்னா கூட பரவால்ல. ஆனா நம்மளுக்கு ஒரு பயம். இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ அப்படிங்கிற மாரி ஒரு பயம். அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட் இல்லாம, நமக்கு வந்து ஒரு பதட்டமா, அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா, பீஸ்ஃபுல்லே இல்லாத ஒரு லைஃப் தான் நம்ம வந்து லீட் பண்ண போறோம். இதே நீங்க பாசிட்டிவா இருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், நிம்மதியா இருக்கும். நெறைய நம்ம லைஃப்ல குரோத்த நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். இது எல்லாமே ஃபீல் பண்ணி சொல்றதுனால எனக்கு வந்து இன்னும் இன்னும் கூடுதல் ஒரு சந்தோஷம். ஏன்னா, எப்படி இருந்த நாம எப்படி மாறியிருக்கோம் அப்படிங்கிறத என்னால வந்து கண்கூட பார்க்க முடியுது. இந்த விஷயமெல்லாம் பேசம்போது. கண்டிப்பா நீங்களும் நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளிய வருவீங்க. வந்துட்டீங்க ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி நம்புங்க.
உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் ஒரு நோட் வச்சு எழுதுங்க. இத விட ஒரு பெஸ்ட்டான ஒரு டிப்ஸ் வந்து இருக்கவே முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எத்தனையோ பேர் சொன்னாலும் நாம அத எடுத்துக்கிட்டு நாம பண்ணும்போது மட்டும் தான் நம்ம லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கிடைக்கும். வீடியோ பார்க்கறதுனாலயோ, கேட்கறதுனாலயோ மட்டும் சேஞ்சஸ் நடக்கவே நடக்காது. ஒரு 5 நாள், 7 நாள் அத வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கே தெரியும். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளையும், நம்ம சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் வந்து சஃபர் பண்ணிரும். சந்தோஷமா இருக்க விடாது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு என்னன்னா தள்ளி தள்ளி போற மாரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே நம்ம அப்படிதானோ அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளையே ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஃபீல் பண்ண வைக்கிற மாரி இருக்கும். ஸோ அதனால என்ன விஷயம் வந்தாலும் சரி, ஒரு சில டைம்ல நல்ல விஷயம், ஒரு சில டைம்ல கெட்ட விஷயம் வந்தாலும், அந்த அக்செப்ட் பண்ற மைண்ட் இருந்துட்டா போதும். நமக்கு வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வந்துற மாரி இருக்கும். ஏன்னா, அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்ப பெரிய கஷ்டம். அவிங்க சொல்லி நான் கேட்கிறதா, இல்ல இப்படியெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் தப்பு. சரியில்லாத விஷயத்த நான் எப்படி கேட்கறது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப கரெக்ட்டா பார்க்கறதுனால மட்டும் தான் நெறைய ஃபேஸ் பண்றோம். அதனால மனுஷங்க அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தவறுகளும் சில நேரங்கள்ல நடக்கும். அத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தோம் அப்படின்னா, எல்லாத்தையும் ஈஸியா ஃபேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் குடுத்துட்டீங்க அப்படின்னா, இன்னும் இன்னும் எனக்கு நெறைய மோட்டிவேட்டா இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு எந்த டாபிக், எந்த டிப்ஸ் வந்து புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்கு வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அது மட்டும் இல்லாம, உங்களோட உங்களோட உங்களுக்கு என்ன விதமான கமெண்ட் எல்லாம் தோணுதோ, அதாவது நீங்க இந்த வீடியோ பார்த்தோனே மைண்ட்ல ஒரு கிளிக் ஆகும் இல்லையா? அத கூட வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்காக நான் ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.